நான் இப்போ ஒரு 3 ஆப் சொல்கிறேன். அந்த 3 ஆப்லேயும் எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இண்டென்ஷாலா. இண்டென்ஷாலாவில் வந்து இப்போ எப்படின்னா, உங்களுக்கு இப்போ கண்டென்ட் ரைட்டிங், டேட்டா என்ட்ரி, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோர் சைடில் இல்லை வெப் டெவலப்மெண்ட் அது மாதிரி ஸ்கில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு செட் ஆகிற கம்பெனிஸாக பார்த்து இன்டர்னுக்கு நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் அப்ளை பண்ணி அவங்களோட ப்ரொஃபைல் அதுக்கு ஓகே ஆச்சுன்னா அவங்க உங்களுக்கு இன்டர்ன் தருவாங்க வித் ஸ்டைபண்டோட. இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, நீங்கள் இதில் வந்து மணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டென்ஷாலா வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்ட்டாக நான் சொல்வேன். செகண்டாக இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா ஃபைவர். இந்த ஆப்பில் வந்து வீடியோ எடிட்டிங், கேன்வா, கிராஃபிக் டிசைன், ரெஸ்யூம் மேக்கிங், இல்லைன்னா சோஷியல் மீடியா போஸ்ட் அது மாதிரி எடிட்டிங் ஸ்கில் வந்து இருக்கவங்க வந்து இருந்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். பிகாஸ் இதில் வந்து கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு 500 to 5000 அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணுவாங்க. ஸ்கில் இருக்கவங்களுக்கு ஃபைவர் ஆப் ரொம்ப பெனிஃபிட். இப்போ நம்ம தேடாக பார்க்க போகிற ஆப் என்னென்னா ஷீக் ஆப். இந்த ஆப்பில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலான்னா, இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப் வந்து யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ரொம்ப பெனிஃபிட்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிற பிள்ளைங்க, இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாம் வச்சுருப்பாங்களே, இப்போ மேக்ஸு, ஃபிசிக்ஸு, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கல் இல்லை கெமிஸ்ட்ரி அது மாதிரி இருக்க சப்ஜெக்ட்லாம் நாலேஜ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பெனிஃபிட்டு. இதில் ஈஸியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ எனக்கு வந்து மேக்ஸு, கெமிஸ்ட்ரி அது மாதிரி டவுட் இருக்குது. அதை வந்து நான் அதில் கொஸ்டினாக வச்சுருக்கேன்னா, அதேமாதிரி நிறையா யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்க கொஸ்டினை டவுட் அதில் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளியராக சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா 1 கொஸ்டின் ஈக்குவல் டு 1 பேமெண்ட். அவ்வளோதான், ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் படித்ததை வச்சு கூட ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் இப்போ தான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நான் போக போக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே.